ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் பாஜகவின் நிலைப்பாடு என அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் தந்தி டிவியின் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதால் ஆர்கே நகர் தேர்தல் முடிவு நேர்மையானதாக இருக்காது என்றார். செய்திகளை நீங்க நிறைய முந்தி தந்திருக்கீங்க. இந்த ஆர்கே நகர் தேர்தல் நடக்குமா நடக்காதா, நீங்க என்ன சொல்றீங்க? நடக்க வேண்டாம் என்பது எங்களது கருத்து. ஏனென்றால் இவ்வளவு முறைகேடு வந்த அப்புறம் வர ரிசல்ட் நேர்மையான ரிசல்ட்டா இருக்க போறதில்லை. இதை தேர்தல் ஆணையம் முடிவு செய்யணும். பாஜக தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டது? நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. பாஜக தோல்வியை ஒப்புக்கொள்ளவே இல்லை. நான் இன்னும் சொல்றேன், நாங்க களத்துல நிக்கிறோம். எனக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை என்னென்றால், ஒருவேளை தேர்தல் நடந்தாலும் பாஜக போன்ற ஒரு நேர்மையான கட்சிக்கு மக்கள் வாக்களிக்கட்டும். 122 பேர்ல ஒருத்தங்க வந்து ஒன்னு ஆப்போறது, ஒரு சின்ன மாற்றத்தை கொடுங்களேன். நாங்க எப்படி செயலாற்றுகிறோம் என்பதை பாருங்களேன். அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள். நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மக்கள் அந்த வாய்ப்பை தருவார்கள் என்றுதான் இவ்வளவு முறைகேடுக்கு பின்னும் நான் என் தொண்டை போனாலும் பரவாயில்ல, உழைப்பு போனாலும் பரவாயில்ல, நாங்கள் களத்துல நிற்கிறோம். மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு தருவார்கள். அதனால நான் தோல்வியை ஒப்புக்கொள்ளலை. வெற்றியின் ஆரம்பம் எங்களுக்கு கிடைக்காதா என்ற ஏக்கத்தில் நான் இருக்கிறேன்.